வணக்கம் என் பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். பிபிஎல்லோட 40வது மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கும் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ்க்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு மேட்ச் எஸ்டர்டே மேட்ச்சுக்கான வீடியோஸ் நம்ம கொடுக்க முடியல. ஸோ சம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி தான் சில நேரங்களில் மிஸ் ஆகும். அதனால தான் நம்ம என்ன டைப்பில் ப்ரெடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு சொல்கிறது. ஸோ அதை வச்சே நீங்கள் டீமை மேக் பண்ண முடியும். வீடியோ வராத சமயங்களில் வீடியோ அதாவது வீடியோ ஒன்று போடுறதுனால எனக்கு பேமெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீடியோ போடலை. ஸோ அதனால் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. பட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் பர்சனல் ஒர்க்குனால சில நேரங்களில் மிஸ் ஆகுது. மெத்தேடை சொல்லிக் கொடுக்குறதுனால உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, இப்போது இந்த மேட்சுக்கான வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த எம்சிஜி உங்களுக்கு தெரியும் இந்த கிரவுண்டை பற்றி. அதில் என்ன மாதிரி நடந்திருக்கு இந்த டொமஸ்டிக்கில் அப்படின்னு பார்த்தா 73 மேட்ச்சு மொத்தமாக. அதில் 31 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 41 பேட்டிங் செகண்டு. ஸோ பேட்டிங் செகண்டுக்கு ஓரளவுக்கு இங்கே பாசிபிலிட்டி இருக்கும். அதேமாதிரி ஆவரேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த கிரவுண்டில் எப்போவுமே ஒரு இந்த 160 to 180 அந்த ரேஞ்சில் அதிகப்படியாக ஸ்கோர் வந்திருக்கு. இருந்தாலும் கூட இந்த டொமஸ்டிக் மேட்ச்சில் ஒரு மாதிரி வித்தியாசமான இடத்த காட்டியிருக்கு. 273, 68 அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த 160 to 180 அந்த ரேஞ்சில் அதிகமாக இருந்திருக்கு. இந்த டொமஸ்டிக் சீசனில் மட்டும் லோ ஸ்கோரும் நிறையா இங்கே பதிவாகிருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல லோ ஸ்கோரும் நிறையா பதிவாகிருக்கு இது டொமஸ்டிக்கில். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி பார்ப்போம் இந்த மேட்ச்சு நம்ம பிக்கிங் படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கடந்த சில மேட்ச் எல்லாமே பவுலிங் பேஸில் மூவ் ஆகும்னு நினச்ச மேட்ச் எல்லாம் பேட்டிங் பேஸில் இந்த ரிவர்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், இந்த மேட்ச் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதையை பொறுத்து இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேட்சும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான். ஸோ அதை புரிஞ்சுட்டு ரெண்டு சைடும் டீம் மேக் பண்ணணும். ஸோ ரெண்டு டைப்லையும் ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் நம்ம டாப் 4 பிக் பார்த்துக்கலாம். டாப் 4 பிக் அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர், பேட்டர், ஆல்ரவுண்டர். ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் அப்போது வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 1 2 3 4. ஸோ இப்படி இருக்குது. ஸோ மேட்ச் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறத நாம் யூஸ் பண்ணுவோம். பேட்டிங் பேஸில் மூவ் ஆகலாம் அல்லது பவுலிங் பேஸில் மூவ் ஆகலாம். அதுதான் ரிசல்ட்டு. இப்போது நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்தோம், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸோடது. ஸோ எப்படி ப்ராசஸ் ஆகிருக்குது அப்படிங்கும்போது நிறைய 30 முறை 150 பிலோ அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ பவுலிங் பேஸ் டீமையும் இந்த மேட்ச்சுக்கு மேக் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும். ஏன்னா தேர்ட் பிக் பேட்டிங் அப்படிங்கும்போது ஒன்று நல்ல ரன்ஸ் வரலாம் அல்லது விக்கெட்டில் நிறையா போகலாம் அப்படிங்கிற அமைப்பு தான். கடந்த சில மேட்சாக பவுலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பவுலிங்கில் இருக்கும்போது மேட்ச் பவுலிங் பேஸாக போகலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா பேட்டிங் பேஸில் 2 வந்திருந்தது. ஸோ அதே போல் இப்போ அது அப்படியே மாறி நடக்கவும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் பேஸ் டீம் வழக்கம் போல் கடந்த நாட்களில் 2 நாட்களில் நடந்த மேட்சஸ் மாதிரியும் பவுலிங் பேஸ் அப்படிங்கிறதையும் மேக் பண்ணணும். ஸோ இப்போ மேட்ச்சு நிறைய ரன் வர மேட்சாக இருக்கும், இல்லைன்னா லோ ஸ்கோராக நிறைய விக்கெட் போகிறது 150 பிலோ அப்படிங்கிற மாதிரியான மேட்சாக இருக்கலாம். ஸோ அந்த ஆவரேஜ் ஸ்கோர் நிறையா வந்திருக்குன்னு சொன்னோம். பட் அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நிறைய ரன் வரணும். நிறைய ரன் மீன்ஸ் ஒரு 170 ப்ளஸ் அல்லது 150 பிலோ, இந்த 2 டைப்பில் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது டாப் 4 பிக். இப்போ கேப்டன் விசி ஆப்வியஸாக பார்க்கவே வேண்டியதில்லை. கேப்டன் விசி ஸோ ஆல்ரவுண்டரில் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஓகே, இப்போது கேப்டனை இது எங்கே கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ மோஸ்ட்லி லோ ஸ்கோராக இருந்தாலும் சரி, ஹை ஸ்கோராக இருந்தாலும் சரி, இந்த ஃபஸ்ட்டு 3 அப்படிங்கிறது ஆல்ரவுண்டர் வந்துச்சுன்னா, ஸோ ஸ்கோர் லோ ஸ்கோரோ ஹை ஸ்கோரோ எப்படி இருந்தாலும் பேட்டிங்லேயும் விக்கெட் கீப்பிங்லேயும் கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போது அந்த மாதிரி சமயங்களில் இந்த 3 கேட்டகரி மட்டுமே கேப்டன் இருக்கும், பவுலிங்கு போகாது. பட் இங்கே 1 2 3 4 தேர்ட் பிக்கு தான் இங்கே போயிருக்கு. ஸோ அதுதான் இப்போ நம்மளுக்கு குழப்பம் கொடுக்குது. ஒன்றுமில்லை,
இதுதான் 3. ஸோ பேட்டிங்கில் 4th இப்படி மாறி இருந்ததுன்னா நீங்கள் கம்பல்சரி மேலே மட்டும் கேப்டன் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நேரங்களில் மூவ் ஆகிருக்கு. பட் இது கொஞ்சம் ஸ்லைடாக மாறி இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இது இந்த கேப்டன் விசி எங்கள் கேப்டனை கொடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரவுண்டர் கேப்டன், ஆல்ரவுண்டர்லேயே விசி அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பவுலிங்கில் ப்ரியாரிட்டி கண்டிப்பாக உண்டு. பவுலிங் பேஸ்லையும் யோசிக்கணும், ஆல்ரவுண்டர் பேஸில் யோசிக்கிறது பெட்டர் சாய்ஸ். ஸோ இது 2 இருக்கும். ஸோ இதையும் தாண்டி பேட்டிங் பேஸில் இருந்தால் யாருக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஆன் டைமில் மாறக்கூடிய பிக்கிங்கு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து எடுத்தோம் அப்படின்னா யாருக்கு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பவுலிங், ஆல்ரவுண்டர். ஸோ இதுக்கான வாய்ப்பு கேப்டன் வாய்ப்பு அதிகம். இப்போது லெவல் பற்றி நம்ம சொல்லலை. ஓகேங்களா? ஸோ பெருசாக இருக்காதுங்கிறதுனால நம்ம சொல்லலை. ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பென் டெக்கெட் அன்அவைலபிள். ஸோ இங்கே இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக லோ பிக் பிளேயராக தான் உள்ளே கொண்டு வரணும். பி மெக்லாட் அப்படிங்கிற அந்த பேட்டரை உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது மெல்போர்ன் ஸ்டார்ஸ். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜே டோரான் இல்லை. ஸோ கண்டிப்பாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவா அப்படிங்கிறது இங்கே பெரிய குழப்பம்தான். மெக்டர்மட்டை நம்ம எடுத்திருக்கோம், பட் மெக்டர்மட்டை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறதும் கேள்வி. அப்படின்னா இன்னொரு சேஞ்ச், சி வக்கீம் அவரை ரிலீவ் பண்ணிவிட்டு மெக்டர்மட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு ஜே டோரானுக்கு பொதுவாக ஒரு பவுலர் பேஸில் கிறிஸ் ஜார்டனோ, பேட்ரிக் டூலியோ, சி கனோனோ இந்த மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 2 சேஞ்ச் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜே டோரான், வேறு ஏதாவது ஒரு பிளேயர், சி வக்கீம் மேபி ட்ராப் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு பவுலர், ஒரு பேட்டர் 2 பேர் இன்னாக ஹரிக்கன்ஸில் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதை சொல்லலை, ஸோ ஒரு 2வது சொல்லிட்டேன். ரைட், இப்போ கேப்டனில் யாருக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு இப்போ லெவல் நான் மெக்டர்மண்ட் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு பவுலராக நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன சொன்னனோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்தவரை பி மெக்டொனால்டை நம்ம எடுத்திருக்கோம். வேறு ஆப்ஷன்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ இவர் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கேப்டன் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரவுண்டரில் என் சௌத்ரி ஒரு சாய்ஸு, திரும்ப இங்கே மேக்ஸ்வெல் சாய்ஸில் தான் இருக்கார். ஓகே, ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ்வெல், என் சௌத்ரி. ஸோ இவங்க 2 பேர் தான் எனக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. இதையும் தாண்டினா வெப்ஸ்டர் ட்ரை பண்ணலாம். ஸோ ஸ்டோய்னிஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த கிரவுண்டுக்கு அப்படின்னு பார்த்தா சூட்டபிள் தான். பட் நம்மளுடைய இதுபடி அவருக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு. பட் நீங்கள் ஆல்ரவுண்டர் இருக்கிற 4 பேருமே ஒர்த்தியான பிளேயர் தான், கேப்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ்வெல் தொடர்ச்சியாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ஒரு 4 பிளேயரில் யார் வேணாலும் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது பெருசாக மாற்றம் இல்லை. ஸோ பெஸ்ட்டு சாய்ஸாக ஹரிக்கன் சைடு போகிறீங்க அப்படின்னா என் சௌத்ரி யூஸ் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ரைட், அடுத்தது பவுலிங் கேட்டகரியில் யாருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ஹிட்டனாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். மார்க் ஸ்டெங்கட்டி ஒரு வாய்ப்பாக இருக்க சான்சஸ் இருக்குது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே போல் இங்கே மெரிடித் எல்லிஸ் கம்பேரிசன் நீங்கள் தொடர்ச்சியாக அதை அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மாற்றி மாற்றி உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த இடம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டிப்பாக ஒரு குழப்பமான இடம். ஓகேங்களா? ஸோ இங்கே கேப்டன் ஆப்ஷன் தேடுறது. ஸோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தரை யூஸ் பண்ணுங்கள் கேப்டன் ஆப்ஷனுக்கு. 2 பேருமே ஒருத்தானவங்க தான். ஸோ இங்கே பீட்டர் சிட்டில், ஸோ மேபி சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு. ஒன் சைடு கேமாக இருக்குது அப்படின்னா பீட்டர் சிட்டில் கேப்டனாக வர வாய்ப்பு இருக்கும். பட் பீட்டர் சிட்டில் என்னுடைய கன்சிடரேஷனில் பீட்டர் சிட்டில் கேப்டன் சாய்ஸில் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதுக்கு பொதுவாக நான் ஜோல் பாரிஸை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? பவுலிங் பேஸில் இந்த 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷன். பேட்டிங் ஆல்ரவுண்டர் பேஸில் நம்ம சொல்லிட்டோம், இருக்கிற எல்லா பிளேயருமே ஒர்த்தபிள் தான். என் சௌத்ரி கொஞ்சம் ஹரிக்கன் சைடு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா என் சௌத்ரியை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பேட்டிங் பேஸில் இதையும் தாண்டி பேட்டிங் பேஸில் ஒரு வாய்ப்பு ஏற்படுது கேப்டன் வர்றதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த பிக்கிங் மாறும்போது ஃப்ராசர் ரோஜர்ஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
மெக்டர்மண்ட் உள்ளே வரும் பட்சத்தில் மெக்டர்மண்ட்டு 1 டவுன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இறங்கினார் அப்படின்னா அவரை யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாம் தான் முக்கியமாக ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு வரக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, இப்போ கேப்டன் ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ பேட்டன் ஆப்ஷன் இது வீடியோவில் கொடுக்கும்போது ஓகேவாக இருக்குது. ஆன் டைம் லைனப் வந்ததுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா காரணம் அங்கே சேஞ்ச் ஆகுது நிறையா. ஸோ அப்போ சரியாக வருது அந்த பேட்டன். ஸோ நீங்கள் அதை எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ பேட்டன் எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக அது ஒரு லைவ் கிளாஸ் இந்த மாதிரி டெலிகிராமில் நம்ம கொடுக்கும்போது இந்த விஷயத்தை இது பண்ணலாம். ஏன்னா இந்த டோர்னமெண்ட் முடிய போகுது. முடிஞ்சதுக்கப்புறமா நான் மெயின் சேனலில் லைவ் வரும்போது அந்த விஷயத்தை கண்டென்ட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இப்போ மெக்டர்மண்ட் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். மெக்டர்மண்ட் இல்லை அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். ஓவராலாக இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். 1 or 2 அப்படிங்கிறது விக்கெட் கீப்பிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 2-5 அப்படின்னு இருக்குது. இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம். மினிமம் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். பவுலிங் பேஸில் நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்கன்னா 2 பேர் அப்படிங்கிற மாதிரி டீமை மேக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ 2லிருந்து 3 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த மேட்ச்சு. அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் புதுசாக ஏதாவது பிளேயர் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் யாரும் வரல அப்படிங்கும்போது 3 பிளேயரோட நிறுத்துறது பெட்டராக இருக்கும். பவுலிங்கில் டெஃபினட்டாக 3+ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்கள். 5 to 6 வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம் பவுலிங் பேஸ் டீமுக்கு. ஓகே, இப்போ நான் பேட்டிங் பேஸில் தான் டீமை மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பவுலிங் கேட்டகரியில் 3 பிளேயர் மினிமம் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பேட்டன் சாய்ஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் சிம்பிளாக தான் நம்ம எடுத்திருக்கோம். சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். கேப்டன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த 3வது பிக் பேட்டிங் மேபி இது மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. இதே ஆர்டரில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் 4வது பிக்கு வேணால் உங்களுக்கு மாறலாம். ஆல்ரவுண்டர்லேருந்து பவுலருக்கோ வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கோ போகலாம். ஸோ அது மட்டும் பார்த்துக்குங்க. இதே அமைப்பில் தொடருது அப்படின்னா ஸோ நம்ம கொடுத்த கேப்டன் ஆப்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒருவேளை மெக்டர்மண்ட் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே யாரை நம்ம கேப்டன் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். ஸோ அப்போ டிம் டேவிட் அல்லது வக்கீம் இங்கே யாராவது புதுசாக வரக்கூடிய அந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் கேப்டன் ஆப்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.